கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே மகளை திருமணம் செய்த தராத ஆத்திரத்தில் தந்தை மற்றும் சகோதரனை கடத்தி சென்று சவுண்ட் ப்ரூஃப் அறைக்குள் வைத்து டார்ச்சர் செய்த 5 பேர் கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள். ஒருதலை காதல் கைகூடாத ஆத்திரத்தில் கடத்தலில் ஈடுபட்ட கும்பல் சிக்குமா? கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்தவர் அனில்குமார். இவருக்கு அச்சு என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர். அனில்குமாரின் மகளை திருவனந்தபுரம் அருகே கிளிமானூரைச் சேர்ந்த சுதீஷ் என்பவர் ஒரு தலையாக காதலித்துள்ளார். விரட்டி காதலித்த போதும் அந்த பெண் திரும்பி கூட பார்க்கவில்லை என தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சுதீஷ் அந்த பெண்ணின் தந்தை அனில்குமாரை நேரில் சந்தித்து பெண் கேட்டுள்ளார். அவர் பெண் கேட்கும் விதமே சரியில்லை என கருதிய அனில்குமார் மறுத்துவிட்டார். இதனால் சுதீஷின் ஆத்திரம் தலைக்கேறி இருக்கிறார். தான் வீடு தேடிச் சென்று பெண் கேட்டும் கொடுக்க மறுத்த அனில்குமாருக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என ஆத்திரத்தில் கொந்தளித்த சுதீஷ் அதற்காக தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து திட்டம் தீட்டியிருக்கிறார். அதன்படி அனில்குமாரை கூட்டாளிகளுடன் சென்று காரில் கடத்திச் சென்றிருக்கிறார் சுதீஷ். அவரை கட்டுமானத்தில் இருக்கும் ஒரு வீட்டில் சவுண்ட் ப்ரூஃப் அறையை உருவாக்கி விடிய அடித்து டார்ச்சர் செய்துள்ளனர். மேலும் அவரை சங்கிலியால் பிணைத்து தப்பியோடி விடாதபடி கட்டி போட்டு கண்மூடித்தனமாக தாக்கியதில் அவரது கை உடைந்து போனது. அதன் பின் அனில்குமாரின் மகன் அச்சுவுக்கு போன் செய்த அந்த கும்பல், உனது தந்தை உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் சொல்லும் இடத்திற்கு வருமாறு அழைத்து அவரையும் அறையில் அடைத்துள்ளனர். அச்சுவையும் சரமாரியாக தாக்கிய அந்த கும்பல் கட்டிங் பிளேயரை பயன்படுத்தி அச்சுவின் விரல்களையும் காயப்படுத்தி விட்டனர். மேலும் ஹெல்மெட்டால் அவரை அடித்து காயப்படுத்தி விட்டனர். தொடர்ந்து உனது சகோதரியை திருமணம் செய்து கொடுக்கவில்லை என்றால் கொன்று விடுவோம் என கூறி மிரட்டியிருக்கின்றனர். தங்களிடம் வெடிகுண்டு இருப்பதாகவும் அதை உடலில் கட்டி குடும்பத்தையே காலி செய்து விடுவோம் என கூறி அச்சுறுத்தி விட்டனர். இதையடுத்து அந்த கும்பல் அசந்த நேரத்தில் தந்திரமாக தப்பிய அச்சு படுகாயங்களுடன் காவல் நிலையத்திற்கு சென்று தகவல் கொடுத்துள்ளார். அவர் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அனில்குமாரை பத்திரமாக மீட்டனர். போலீஸ் வருவதை அறிந்த சுதீஷ் உள்ளிட்டோர் அங்கிருந்து தப்பியோடி தலைமறைவாகிவிட்டனர். பலத்த காயமடைந்த அனில்குமாரும் அவரது மகனும் பர்கலாவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சினிமா காட்சிகளை மிஞ்சும் வகையில் அரங்கேறிய இந்த கடத்தல் மற்றும் தாக்குதல் சம்பவம் கேரள மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.